மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, இயற்கையிலேயே தன்னம்பிக்கையும், தைரியமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்குங்க. ரொம்ப சுதந்திரத்த எதிர்பார்ப்பாங்க. இவங்கள வந்து யாராலுமே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நெனச்சாங்க அப்படின்னா, கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. அவ்வளோ வந்து சுதந்திரமா செயல்படணும்னு நெனைப்பாங்க. ஒரு உத்வேகம் அவங்க கிட்ட இருக்கும். எந்த ஒரு வேலைனாலும் ஃபர்ஸ்ட்டு ஈகரா செஞ்சு முடிச்சிரணும் அப்படின்னு நெனைக்கக்கூடியவங்க, இந்த செவ்வாயோட வேகம் கொண்ட இந்த மேசராசிக்காரங்க. இவ்வளவு சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு, இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு தனஸ்தானத்துல வருடத்தோட மத்தியம வருடம் வரைக்கும் இருக்காங்கங்க. அதாவது மே மாசம் வரைக்கும் தனஸ்தானத்துல இருக்காரு. அடுத்து 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறாங்க. அடுத்து ராகுவ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருடத்தோட மத்தி வரலும் வந்து 12ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறாங்கங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. கேது வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு மே மாதத்துல போறாரு. சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போறாருங்க. உங்களுக்கு 7.5 சனி வந்து ஆரம்பிக்க போது.